நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னா எரேசர் டூல் பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த எரேசர் டூலில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து 2 டூல் பார்த்தீங்கன்னா இருக்கும். பேக்ரவுண்ட் எரேசர் டூல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜிக் எரேசர் டூல். இந்த 2 டூலை யூஸ் பண்ணி ஃபோட்டோவை கட் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் எரேசர் பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு தேவையான ஒரு சாம்பிள் பிக்சர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளெயின் கலர் பேக்ரவுண்டில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டை ஈஸியாக பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேஜிக் எரேசர் டூலை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து ஒரு டூப்ளிகேட் காப்பி பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். ஃபோட்டோ டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணிக்கிறேன். இந்த கண் சிம்பிளை வந்து நான் வந்து கிளிக் பண்ணேன். எனக்கு இந்த லேயர் பார்த்தீங்கன்னா தெரியாது, மறைஞ்சிருக்கும். இப்போ இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா கலர் பாருங்கள், ஒரு வந்து லைட் ரோஸ் கலரு, மெஜெண்டா கலரு. இந்த பேக்ரவுண்டில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா நான் வந்து முதல்ல இந்த டூல் எரேசர் டூல் வச்சு ஒரு கிளிக் பண்ணி பாருங்கள். எனக்கு அந்த பேக்ரவுண்டில் என்ன அந்த கலரில் எங்கெல்லாம் இருக்கோ அந்த கலர் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் மட்டும் கொஞ்சம் ஷேடோ இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணுறேன். சின்ன சின்ன கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் தெரியாமல் ஃபேஸில் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகும். நீங்கள் வந்து அந்த சைடில் இருக்க கலரை மட்டும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கிடுங்க. இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களால் ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபேஸில் எஃபெக்ட் ஆகும். நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த கலர் இல்லை பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயின் கலராக வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எரேசர் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எரேசர் பண்ணியாச்சு. ஆனால் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்மூத்னஸான ஒரு கட்டிங் இருக்காது. இப்போ நான் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸாக இருக்கும். இதை எப்படி ஸ்மூத் பண்ணுறது அப்படின்னா, உங்கள் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் அமைக்க ஒரு கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆகும். செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு பிக்சருக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். இப்போ எனக்கு பிக்சருக்கு மட்டும்தான் செலெக்ஷன் ஆகுது. பேக்ரவுண்டில் கூட ஒரு லேயர் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டில் ஒரு க்ரீன் மேட் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுறேன். இந்த மாதிரி க்ரீன் மேட் வந்து ஃபில் பண்ணால் நம்மளுக்கு கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக இருக்கும். இந்த க்ரீன் மேட் பார்த்தீங்கன்னா போட்டு பேக்கில் கொண்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்ட்ரோலை கிளிக் பண்ணி இந்த சப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா அவுட்டரில் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். செலெக்ஷன் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே செலக்டில் பார்த்தீங்கன்னா மோடிஃபை அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த மோடிஃபையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கான்டாக்ட் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணி ஒரே ஒரு பிக்சல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுக்க போகிறேன். இது எதுக்காக அப்படின்னு பாருங்கள். பிக்சரில் நம்மளுக்கு இந்த செலெக்ஷன் ஒரு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உள்ளே வரும். ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், அவுட்டரில் இருந்த செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்டெப் உள்ளே வந்திருக்கு. நல்லா கவனமாக பாருங்கள். அவுட்டரில் எட்ஜஸில் இருக்கிறது 1 இன்ச் ஒரு பிக்சல் உள்ளே வந்து எனக்கு செலெக்ஷன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மோடிஃபையில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் வந்து நான் வச்சுக்கிறேன். ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெதரும் பார்த்தீங்கன்னா செலக்டில் போய் பார்த்தீங்கன்னா ஃபெதர் அப்படின்னு இருக்கும். ஃபெதர் பார்த்தீங்கன்னா நான் எப்போதுமே 2 பாயிண்ட் வச்சுப்பேன். 2 வச்சுட்டேன். இவ்வளவும் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா 3 வேல்யூ அப்ளை பண்ணிருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஃபெதரு, இந்த மோடிஃபையில் பற்றி பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மூத், இந்த 3மே பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்பேண்டுங்கிறது அப்படின்னா எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா இந்த இன்னர்லேருந்து அவுட்ரு கொண்டு வரது அந்த எக்ஸ்பேண்டு. கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அவுட்டர்லேருந்து கொஞ்சம் உள்ளே கொண்டு வரது. இப்போ செலெக்ஷன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, கீபோர்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ ப்ரெஸ் பண்ணுறேன். அவுட்டரில் செலெக்ஷன் ஆகுது. செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் இந்த பிக்சர் சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவுட்டரில் செலெக்ஷன் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா டெலீட் கொடுக்க போகிறேன். டெலீட் கொடுக்குறேன். டெலீட் கொடுக்கையும் பாருங்கள், எனக்கு அந்த ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், டெலீட் கொடுக்கையும் நம்மளுக்கு ஸ்மூத்தாக ஒரு ஃபெதர் கொடுத்து ஃபோட்டோ கட் பண்ண லுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துடுச்சு. இல்லை அப்படின்னா இன்னொரு டெலீட் கூட கொடுத்துக்கலாம். 2 டெலீட் கொடுத்துக்கிறேன். டெலீட் கொடுக்க எனக்கு இந்த பிக்சர் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக கட் ஆகிருக்குன்னு. ரொம்பவே ஈஸியாக நம்ம பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேக்ரவுண்டில் இருக்க லேயரை எனேபிள் பண்ணிட்டு அதிலேருந்து ஹேர் டீட்டெயில் எடுத்துடலாம். இதை பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் எடுத்து அதை டாப்பில் கொண்டு வரேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து டீசேச்சுரேட் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ கொடுத்தா டீசேச்சுரேட் ஆகிடும். அதோட பிளண்ட் மோட் மல்டிபிள் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ கர்வ்ஸ் அப்ளை பண்ணுறேன். கண்ட்ரோல் எம் கொடுத்து கர்வ்ஸ் அப்ளை பண்ணுறேன். கடைசி பிக் டூல் எடுத்து இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணுறேன். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா எனக்கு முடிஞ்சிடுச்சு எல்லாம். இப்போ இந்த அவுட்ரு மட்டும் பார்த்தீங்கன்னா எரேசர் பண்ணணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் டீட்டெயில் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அவுட்டரில் இருக்கிறத எரேஸ் பண்ண ரொம்பவே மறந்துடுவாங்க. இந்த அவுட்டரில் ஒயிட் பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கு எரேசர் டூல் எடுத்துக்கிறேன். எரேசரில் இந்த பார்த்தீங்கன்னா எரேசர் டூல் மட்டும் எடுத்துக்கிறேன்.
ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 50% வச்சுட்டு இந்த எட்ஜஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படியே லைட்டாக எரேஸ் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்டில் ஹேர் டீட்டெயில் எடுத்து வச்சா மட்டும்தான் அந்த எரேசிங் பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஹேர் டீட்டெயில் எடுக்காமல் நம்ம எரேஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எரேசிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஹேர் டீட்டெயில் எடுக்காமல் நம்ம எரேஸ் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். ஹேர் டீட்டெயில் எடுத்துகிட்டு பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேர் டீட்டெயில் பேக்கில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஹேர் டீட்டெயில் எடுத்தாச்சு. ஸோ ஒரிஜினல் இமேஜ் பாருங்கள். இது நம்ம எந்த ஒரு டூலுமே யூஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கட் பண்ணாமல் ஈஸியாக ஒரு எரேசர் டூல் வச்சு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டை ஈஸியாக சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இன்னொரு சாம்பிளுக்கு ஒரு பிக்சர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த பிக்சர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிக்சரில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பேக்ரவுண்ட் எரேசர் டூலை வந்து யூஸ் பண்ண போகிறேன். பேக்ரவுண்ட் எரேசர் டூல் என்ன ஆகும் அப்படின்னா பேக்ரவுண்டில் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணும். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு எரேஸ் பண்ணி இந்த இடத்துல பாருங்கள், சட்டையெல்லாம் நம்மளுக்கு எரேஸ் பண்ணலை. கரெக்டாக அந்த பேக்ரவுண்டை மட்டும் பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணுறேன். ஸோ இல்லை நீங்கள் ப்ளைனாக ஒரு கலர் சூஸ் பண்ணி நீங்கள் எரேஸ் பண்ணோம்னா இந்த டாப்பில் சாம்பிளிங் அப்படின்றத கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் ஸ்விட்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ இந்த ப்ளூவை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த டார்க் ப்ளூ வந்து எரேஸ் ஆகாது. ஸோ இந்த பக்கம் ப்ளூவை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு இந்த பேக்கில் வந்து ப்ளூ கலர் செலக்டில் இருக்குது. இப்போ இந்த ப்ளூவை கிளிக் பண்ணி பாருங்கள், நான் வந்து டார்க் ப்ளூ செலக்ட் பண்ணிட்டேன். இந்த லைட் ப்ளூவை நான் கிளிக் பண்ணும்போது பாருங்கள் லைட்டாக தான் எரேஸ் ஆகிருக்கு. இதே இந்த டார்க் ப்ளூவை நான் வந்து எரேஸ் பண்ணும்போது பாருங்கள் ரொம்பவே ஃபுல்லாக எரேஸ் ஆகும். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் கிளிக் பண்ணி இந்த கண்டினியூஸஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சாம்பிள் வைக்கிங்களோ அந்த சாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆகும். ஸோ இப்போ திரும்ப இந்த பிக்சரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் காப்பி பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதை கிளிக் பண்ணி ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் அதை பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எரேசர் டூலை எப்படி யூஸ் பண்ணுறது? எரேசர் டூல் நீங்கள் எடுக்கையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பேக்ரவுண்ட் எரேசர் டூல். முதல்ல நீங்கள் ஒரு ரைட் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ஹார்ட்னஸ் அப்படிங்கிறது 100% வச்சுக்கோங்க. ஸோ ஹார்ட்னஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படின்னா எரேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு எரேசர் டூல் வச்சு எரேஸ் பண்ண மாதிரி ஆகிடும். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹார்ட்னஸ் 100% வச்சுக்கிடுங்க. இப்போ நான் வந்து எரேஸ் பண்ண போகிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ளஸ் சிம்பிள் பாருங்கள் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடம் தான் சாம்பிள் எடுக்கும். ஸோ ப்ரெஷ்ஷோட சைஸ் பெருசு பண்ணிக்கிறேன் நல்லாவே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இந்த டார்க்கை ஒரு கிளிக் பண்ணுறேன். ஸோ அவுட்டரில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கிளிக்கு. ஸோ இங்கேயும் ஒரு கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் ஒரு கிளிக்கு கரெக்டாக அந்த சாம்பிளுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆகிட்டு போகுது. ஸோ இப்போ எனக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து செலெக்ஷன் பண்ண போகிறேன். எப்படி செலெக்ஷன் பண்ணேன்னா இந்த லேசர் டூல் எடுத்துக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா ரஃப்பாக ஒரு செலெக்ஷன் பண்ணலாம். ஸோ இல்லை அப்படின்னா நம்ம ஒரு ரெக்டாங்குலர் டூல் வச்சு கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணலாம். ஸோ ரெக்டாங்குலர் டூல் எடுத்து இந்த இடத்துல பாருங்கள் ட்ராக்கிங் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ எனக்கு இந்த பிக்சர் மட்டும் போதும். கரெக்டாக இதை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு உங்களோட கீபோர்டில் பார்த்தீங்கன்னா மூவ் டூல் நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களோட ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா லெஃப்ட் அண்ட் ரைட்டு, அந்த ஏரோ மார்க்கை முதல்ல லெஃப்ட் இல்லை முதல்ல ரைட் கொடுக்கலாம். ஸோ இப்போ லெஃப்ட் கொடுத்துட்டேன், எனக்கு மார்க் ஆகிட்டு. ரைட் கொடுக்க எனக்கு பழைய பொசிஷன் அதே இடத்துக்கு வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் எனக்கு செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸ் அப்ளை பண்ண போகிறேன். எப்படின்னா செலக்ட் போய்க்கிறேன். அதில் மோடிஃபைல இதில் கான்ட்ராக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணி ஒரு பிக்சல் எனக்கு உள்ளே கொண்டு வரேன். இங்கே பாருங்கள் ஒரு பிக்சல் எனக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்மூத்னஸ் அப்ளை பண்ணுறேன். இதில் கிளிக் பண்ணி ஸ்மூத்னஸ் வந்து ஒரு 10 பாயிண்ட் ஓகே. எனக்கு ஸ்மூத்னஸ் 10 பாயிண்ட் அப்ளை பண்ணிட்டு ஃபெதர் அப்ளை பண்ண போகிறேன். திரும்பவும் செலக்ட் போய்க்கிறேன். ஸோ அதில் ஃபெதர் கொடுக்குறேன். ஃபெதர் 2 பாயிண்ட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ கீபோர்டில் Ctrl+Shift+I கிளிக் பண்ணுறேன். மார்க்கிங் அவுட்டரில் இருக்குது, டெலிட் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இப்போ பேக்ரவுண்டில் ஒரு க்ரீன் மேட் அப்ளை பண்ண போகிறேன். க்ரீன் மேட் அப்ளை பண்ணது பாருங்கள், நம்மளுக்கு பிக்சர் பாருங்கள் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த கட்டிங் பாருங்கள் ஹேர் டீட்டெயில்ஸோடு இருக்குது. ஸோ இல்லை அப்படின்னா ஹேர் டீட்டெயில் கூட நம்ம தேவைன்னா இன்னும் கூட எடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஹேர் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இதில் எடுக்க போகிறேன். பேக்ரவுண்ட் லேயரை Ctrl+J கொடுத்து ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கிறேன். இப்போ அதை பார்த்தீங்கன்னா ஹேர் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துட்டேன்.
ஸோ ஹேர் டீட்டெயில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எனக்கு வந்து இதில் செலெக்ஷன்லேயே இருக்குது. ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், கட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்னஸான ஒரு கட்டிங்கை பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம கட் பண்ணியாச்சு. ஸோ இதே நீங்கள் ஒரே பேக்ரவுண்ட் ஒரே கலரில் இருக்க ட்ரெஸ்ஸுக்கு வேலை செய்யுமான்னு பார்த்தா கண்டிப்பாக வேலை செய்யாது. ஸோ இப்போ இது ப்ளூ கலர் பேக்ரவுண்டில் இருக்குது. இந்த பிக்சருக்கு பாருங்கள், நான் வந்து இப்போ எரேசர் டூல் பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன். எரேசர் டூல் எடுத்து இந்த இடத்துல இந்த மேஜிக் எரேசர் எடுத்து கிளிக் பண்ணி பாருங்கள், எனக்கு ட்ரெஸ்ஸோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா கட் ஆகும். ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பேக்ரவுண்டும் ப்ளூ, ஷர்ட் கலரும் பார்த்திங்கன்னா ப்ளூ. ஸோ ஒரே கலர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு நம்ம பென் டூல் இல்லை வேறு டூல் தான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணணும். இந்த மேஜிக் வான் டூல் கூட அந்த ஒரே கலராக இருந்தால் வேலை செய்யாது. நீங்கள் பாருங்கள், செலெக்ஷன் பண்ணியும் பாருங்கள், ட்ரெஸ்லலாம் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ஆகுது. ஸோ நீங்கள் ப்ளெயின் கலராக ஒரே போல் உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஒரு கலரு, ட்ரெஸ் வேறு கலரில் இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போது இந்த இதுலேயும் பாருங்கள், மேஜிக் எரேசர் டூல் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிளிக் பண்ணால் போதும், டக்குன்னு எனக்கு ஈஸியாக பார்த்திங்கன்னா எரேஸ் ஆகிடும். ஸோ அப்படி இல்லைன்னா நான் வந்து இந்த பேக்ரவுண்ட் எரேசர் டூல் எடுத்து பார்த்திங்கன்னா எரேஸ் பண்ணுறேன். இங்கேருந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒவ்வொரு சாம்பிள் எடுத்துக்கிறேன். ஈஸியாக பார்த்திங்கன்னா நம்ம பிக்சரை வந்து ஈஸியாக பார்த்திங்கன்னா குயிக்காக கட் பண்ணிடலாம். இப்போது நான் கட் பண்ணிட்டேன். இதை ஒரு ரஃப் செலெக்ஷன் பண்ணுறேன். என்னோடய கீபோர்டில் பார்த்திங்கன்னா மூவ் டூல் எடுத்துகிட்டு லெஃப்ட் ஏரோ ரைட் ஏரோ ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணேன். எனக்கு செலெக்ஷன் பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிடுச்சு. திரும்பவும் செலக்ட் போய்க்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த கான்டாக்ட் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். திரும்ப எனக்கு தேவையான அந்த ஸ்மூத்னஸ் அப்ளை பண்ணுறேன். ஸ்மூத்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஸோ ஃபெதர் ஒரு 2 வச்சுட்டு Ctrl+Shift+I கொடுக்குறேன், டெலிட் கொடுக்குறேன். ஸோ ஈஸியாக பார்த்திங்கன்னா எனக்கு பிக்சரை கட் பண்ணிட்டேன். ஹேர் டீட்டெயில் கூட அதுவே பார்த்திங்கன்னா அழகாக எடுத்து கொடுத்துருச்சு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஹேர் டீட்டெயில்ஸ் கூட நம்மளுக்கு அழகாக அதுவே பார்த்திங்கன்னா எடுத்து கொடுத்துருச்சு. ஸோ ரொம்பவே ஈஸியாக நம்ம ஒர்க்கை முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் எரேசர் டூல், மேஜிக் டூல் ரெண்டையுமே பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த கான்டாக்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மூத்னஸ் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. 3 வேல்யூ அப்ளை பண்ணணும். ஸோ அந்த இதை அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மூத்னஸாக பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இல்லைனா உங்களுக்கு ஒரு தரையாக பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து நான் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தது. இந்த இடத்துல பாருங்கள், நம்மளுக்கு இந்த செதஞ்சு போய் ஒரு தரையாக தெரியும். நீங்கள் வந்து அந்த வேல்யூ அப்ளை பண்ணனா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,